செய்தி. சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. 1 மணி நேரம் பெய்த கனமழையால் கோயம்பேடு மார்க்கெட்டில் தேங்கிய மழைநீர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ். தண்ணீரை வெளியேற்ற ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். வணக்கம் சுபா. சுமார் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் இந்த நிலையில சென்னையின் புறநகர் பகுதிகளான இந்த மதுரவாயல், கோயம்பேடு மற்றும் அதன் சுற்றி உள்ள வானகரம், இந்த பகுதியில் போரூர் என வலசரவாக்கம் அனைத்து பகுதியிலும் கனமழையானது காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாகவே இந்த பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தேங்கியது. மேலும் குறிப்பாக இந்த சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்திலும் பெய்த கனமழையின் காரணமாக உள்ளே உள்ள மார்க்கெட் வளாகத்தின் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் வியாபாரிகள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இதனால் மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மழைநீருடன் கழிநீரும் இந்த பகுதியில் தேங்கியுள்ள கழிவுகள் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமானது ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் இதேபோல் மார்க்கெட் பிரதான சாலைகளிலும் மழை நீரானது தேங்கியுள்ளது. மேலும் இந்த பகுதியில் உள்ள கழிவுகளை உடனடியாக அகற்றி இந்த மழைநீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த வியாபாரிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. சுப்பா, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.